அன்பானவர்களே, மறுபடியும் இம்மானுவேல் கிறிஸ்தவ ஒளிபரப்பு கூட்டு ஸ்தாபனம் மூலம் இயேசுவுக்குள் புதுவாழ்வு என்ற நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் தாமே இவ்வளவு நாட்களில் நம்மோடு கூட இருந்து மறுபடியும் உங்களை சந்திக்க வைத்த இந்த நேரத்துக்காக நான் நன்றி செலுத்தி அவருடைய சமூகத்தில எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? ஜெபிப்போம். இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கே ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கே ஸ்தோத்திரம். இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கே ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கே ஸ்தோத்திரம். உளையான சேற்றில் கிடந்த என்னை ஒளி தரும் விளக்காய் மாற்றிய உம்மை, உளையான சேற்றில் கிடந்த என்னை ஒளி தரும் விளக்காய் மாற்றிய உம்மை, அலைகடல் அலைந்தே அசைகின்ற வரைக்கும், அலைகடல் அசைந்தே அலைகின்ற வரைக்கும் இன்னிசை முழங்கி பாடுவேன் நன்றி, இன்னிசை முழங்கி பாடுவேன் நன்றி. இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கே ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கே ஸ்தோத்திரம். தனிமரமாக இருந்த என்னை கனி தரும் மரமாய் மாற்றிய உம்மை, தனிமரமாக இருந்த என்னை கனி தரும் மரமாய் மாற்றிய உம்மை, அலைகடல் அலைந்தே அசைகின்ற வரையில் திசைகளும் கோள்களும் அசைகின்ற வரையில் இன்னிசை முழங்க பாடுவேன் நன்றி, இன்னிசை முழங்க பாடுவேன் நன்றி. இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கே ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கே ஸ்தோத்திரம். உம் சித்தம் செய்ய அழைத்தவர் நீரே, சொந்தமாய் என்னை ஏற்றுக்கொண்டீரே. உம் சித்தம் செய்ய அழைத்தவர் நீரே, சொந்தமாய் என்னை ஏற்றுக்கொண்டீரே. வாழ்விலும் தாழ்விலும் சோதனை யாவிலும், வாழ்விலும் தாழ்விலும் சோதனை யாவிலும் தாங்கினீர் தயவாய் பாடுவேன் நன்றி, தாங்கினீர் தயவாய் பாடுவேன் நன்றி. இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கே ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.
ஹல்லேலூயா. வல்லமையாக நம்மை வழி நடத்தி செல்லுங்கள் அன்பு தகப்பனே. எவ்வளிலும் கூட கர்த்தாவே, இந்த செய்தியை யார் யார் பார்க்க வேண்டும், யார் உம்முடைய ராஜ்யத்திலே சேர்க்கப்பட வேண்டும் என்பதை நீர் முன்கூட்டியே ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறதற்காக நன்றியோடு துதி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வேளையை முற்றுமாக உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் மீட்டுக்கொள்ளுகிற ஆத்துமாக்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்துல ஜெபம் கேட்டு நிற்கிறேன் அன்பு தகப்பனே, ஆமென். இந்த நாளிலும் கூட நான் உங்கள் முன்பதாக வைக்க எடுத்துக்கொண்ட மகுடம் அவிவிசுவாசமானது பாவம். அவிவிசுவாசமானது பாவம். அவிவிசுவாசம் என்னும் போது நம் உள்ளத்திலே வருகின்றது என்ன? விசுவாசம் என்றால் நம்பப்படுவதின் உறுதியும் காணப்படாதது நிச்சயம் என்று சொல்லி எபிரேயர் 1:1 அழகாக சொல்லுகின்றது. எனவே விசுவாசம் நம்பப்படுவதின் உறுதியும் காணப்படாதவை நிச்சயமாக இருக்குமானால் அவிவிசுவாசம் எப்படியாக இருக்கும்? அது கண்டாலும் நம்பாது, காணாவிட்டாலும் அது நம்பாது. எனவே பூரண நம்பிக்கை என்று அழைக்கப்படும் விசுவாசமானது விசுவாசத்தை நாங்கள் பார்க்கும்போது நம்பிக்கை இல்லாத நிலைமை என்று இந்த இடத்திலே நாங்கள் எடுத்துக்கொள்ளுவோம். இப்படி நம்பிக்கையற்றவர்கள், அவிவிசுவாசம் உள்ளவர்கள் கீழ்ப்படிய மாட்டார்கள். இவர்களிடத்திலே எப்பொழுதும் சந்தேகம், அதாவது ஐமிச்சம் இருந்து கொண்டே இருக்கும். எனவே அவிவிசுவாசம் எங்கேயோ அங்கே ஐமிச்சம், கீழ்ப்படியாமை, சந்தேகம் போன்றவைகள் இப்படிப்பட்டவர்களுடைய உள்ளத்தை ஆட்கொண்டு விடுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைய நாட்களில் நாங்கள் பார்ப்போமானால் இந்த அவிவிசுவாசத்தினாலே, இந்த நம்பிக்கையற்ற நிலையினாலே, இந்த ஐமிச்சமான குணங்களினாலே எத்தனையோ குடும்பங்கள் உலகத்திலே பாதிக்கப்பட்டிருக்கின்றதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. எத்தனையோ நல்ல விடயங்களை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு இழந்து விடுகிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே நாங்கள் இந்த அவிவிசுவாசமானது நம்முடைய வேதம் இந்த அவிவிசுவாசத்தை குறித்து எப்படி கண்டிக்கின்றது என்பதை நாங்கள் சிறிது நேரம் ஆராய்ந்து பார்ப்போம். ரோமர் 14:23 பவுல் கூறும்போது, ஒருவன் சமுசியப்படுகிறவனாக புசித்தால், அதாவது இந்த பொருள் நல்லதா கூடாதா, இது தீங்குள்ளதா அல்லது என் உடலை கெடுக்குமா என்ற அந்த சமுசியம் அவனுக்குள்ளே இருந்து அதை அவன் புசிப்பானானால், அந்த சந்தேகம் அவனுக்குள்ளே எழுந்து அதை அவன் புசிப்பானானால், அவன் விசுவாசம் இல்லாமல் புசிக்கிறபடினால், அதாவது அவிவிசுவாசத்தோடு அவன் அந்த பொருளை புசிக்கின்றபடினால் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகின்றான். பாருங்கள், வசனம் எப்படியாக சொல்லுகிறது? விசுவாசத்தினாலே வராத யாவுமே பாவம். நம்முடைய வாழ்க்கையிலே அப்படியானால் நாங்கள் ஒவ்வொரு நாளும் எத்தனை பாவத்தை ஆண்டவருக்கு முன்பாக செய்கின்றோம். எது எடுத்தாலும் நமக்குள்ளே அவிவிசுவாசம், எது எடுத்தாலும் நமக்கு நம்பிக்கையற்ற நிலை, எது எடுத்தாலும் நமக்குள்ளே ஒரு ஐமிச்சம், எது எடுத்தாலும் நமக்குள்ளே ஒரு மாறான சிந்தனைகள். இவை அனைத்தும் எதற்கு அடிப்படையாக இருக்கின்றது? நமக்குள்ளே இருக்கும் அவிவிசுவாசத்தை இது வெளிப்படுத்துகிறதாக இருக்கின்றது. எனவேதான் இங்கே சொல்லப்படுகின்றது, விசுவாசத்தினாலே வராத யாவுமே பாவம். அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துவுக்கு எழுதும்போது இவ்வனமாக எழுதுகின்றார். 1:15 சுத்தமுள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாயிருக்கும். ஹல்லேலூயா. சுத்தமுள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாக இருக்கும், அசுத்தமுள்ளவர்களுக்கும் அவிவிசுவாசம் உள்ளவர்களுக்கும் ஒன்றுமே சுத்தமாயிருக்காது. அவர்களுடைய புத்தியும் மனச்சாட்சியும் எப்பொழுதும் அசுத்தமாக இருக்கும். எவ்வளவு ஒரு அழகான வசனம் பாருங்கள். சுத்தமுள்ளவர்களுக்கு, அப்படியானால் சுத்தம் என்று கருதும் போது நாங்கள் இதை எடுத்துக் கொள்ளுகின்றோம். நாங்கள் அங்க வஸ்திரங்களை சுத்தமாக வைத்துக் கொண்டு உடலை நன்றாக சுத்திகரித்து வைத்துக் கொள்ளுகிற சுத்தம் என்று நினைக்கின்றோமா? இல்லை.
நம்முடைய அகம் சுத்தமாக இருக்கும்போது, நம்முடைய உள்மனம் சுத்தமாக இருக்கும்போது, நம்முடைய இருதயமானது சுத்தமாக தேவனோடு இணைந்து அந்த ஒளியிலே பிரகாசமாக இருக்கும்போது எல்லாமே நமக்கு சுத்தமாக இருக்கின்றது. அல்லேலூயா. எனவேதான் இங்கே வசனம் சொல்கிறது, சுத்தமுள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாயிருக்கும், அசுத்தம் உள்ளவர்களுக்கும் அவிசுவாசம் உள்ளவர்களுக்கும் ஒன்றும் சுத்தமாயிருக்காது. எனவே அவிசுவாசம் உள்ள ஒருவனுடைய இருதயம் எப்படியாக இருக்கும்? சுத்தம் இல்லாததாக இருக்கும். எப்பொழுது பார்த்தாலும் சந்தேகம் அவர்களுக்குள்ளே இருக்கும், எப்பொழுது பார்த்தாலும் ஐமிச்சமான நிலைமைகள் இருக்கும், எப்பொழுது பார்த்தாலும் அவர்களுக்கு எதிர்மாறான கேள்விகள் இருக்கும். எனவே இங்கே சொல்லப்படுகிறது, அவிசுவாசம் உள்ளவர்களுக்கு ஒன்றும் சுத்தமாயிராது, ஒன்றுமே சுத்தமாயிராது. எனவே அன்பானவர்களே, விசுவாசத்தோடு நாங்கள் தேவனுடைய சந்நிதியிலே சேர அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அடுத்ததாக என்ன சொல்லப்படுகின்றது? அவர்களுடைய புத்தி மாத்திரமல்ல, அவருடைய மனச்சாட்சியும் அசுத்தமாக இருக்கின்றது. யாருக்கு? அவிசுவாசிகளுக்கு. எனவேதான் ஆண்டவர் மத்தேயு 5:8 அழகாக சொன்னார், இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் தான் பாக்கியவான்கள், ஏனெனில் அவர்கள் தான் தேவனை தரிசிப்பார்கள். அல்லேலூயா. இருதய சுத்தம் இல்லாமல் தேவனை நாங்கள் தரிசிக்கவே முடியாது. இருதய சுத்தமில்லாதவர்கள் தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவித்துக் கொள்ளவே முடியாது. இருதய சுத்தம் இல்லாதவர்கள் தேவனுடைய பரிசுத்த வசனங்களை அறிந்து கொள்ள முடியாது. இருதய சுத்தம் இல்லாதவர்கள் தேவனுடைய வசனத்தை ருசிக்க முடியாது. தேவனை தரிசிக்க வேண்டுமானால் இருதயம் சுத்தம் உள்ளதாக இருக்க வேண்டும். எனவேதான் ஆண்டவர் மலை பிரசங்கத்திலே அழகாக சொன்னார், 5:8, மத்தேயு 5:8 அழகாக, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் தான் பாக்கியவான்கள். எந்த விஷயத்திலே அவர்கள் பாக்கியவான்கள்? அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அல்லேலூயா. அந்த தேவன் நம்மோடு இருப்பாரானால் உலகத்திலே நமக்கு வேறொன்றும் நமக்கு நிகராக முடியாது. அல்லேலூயா. அடுத்ததாக நாங்கள் பார்ப்போமானால் வெளிப்படுத்தல் 21:8 நாங்கள் வாசிக்க கேட்போமா? பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகர்களும் விபச்சாரக்காரர்களும் சூனியக்காரர்களும் விக்கிர ஆராதனைக்காரர்களும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகின்ற அந்த கடலிலே பங்கடைவார்கள். யார்? இந்த 8 வித குணாதிசயங்களை உள்ளவர்கள். இதிலே இரண்டாவதாக குறிக்கப்பட்டிருக்கிறவர்கள் யார்? அவிசுவாசம் உள்ளவர்கள். எனவே அவிசுவாசம் பாவம் மாத்திரம் அல்ல, அவிசுவாசம் உள்ளவர்கள் தேவனுடைய சன்னிதானத்திலே போக முடியாதவர்கள். அவர்கள் இரண்டாம் மரணமாகிய அந்த அக்கினியும் கந்தகமும் சேர்ந்து அந்த கடலிலே தள்ளப்படுகிறவர்கள். அன்பானவர்களே, நாங்கள் எப்படியானவர்களாக இருக்கின்றோம்? சற்று நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அடுத்ததாக இரண்டாவது சொல்லப்படுகின்றது, அவிசுவாசம் ஆசீர்வாத குறைவுக்கு காரணமாக இருக்கின்றது. அவிசுவாசம் ஆசீர்வாத குறைவுக்கு காரணமாக இருக்கின்றது. அவிசுவாசமாக நாங்கள் வாழுவோமானால் தேவனிடத்திலே இருந்து வருகின்ற ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாதவர்களாக இருக்கின்றோம். ஏனெனில் மத்தேயு 13:58 நாங்கள் பார்ப்போமானால், இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே அவர் கலிலேயாவிலே இருந்து கப்பர்நகூமிலே, அந்த கலிலேயாவில் உள்ள கப்பர்நகூமிலே அங்கே ஊழியம் செய்ய போயிருந்தார். அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம், யாருடைய? அந்த கப்பர்நகூமிலே இருந்த ஜனங்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அங்கே அவருக்கு ஆசீர்வாதமான ஊழியத்தை செய்ய முடியாமல் போய்விட்டது என்று சொல்லி மத்தேயு 13:58 அவர்களுடைய அவிசுவாச நிமித்தம் நாசரேத்தில் உள்ள கப்பர்நகூமிலே அநேக அற்புதங்களை